இருபுறமும் நின்று மலர் தூவி வரவேற்ற பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிய பிரதமர் மோடி. ருத்ராஜ மாலையுடன் ராமநாத சுவாமி கோயிலில் சாமி தரிசனம். ஸ்ரீரங்கம் கோயிலில் ரங்கநாதரை வழிபட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. संबंध का काफी उल्लेख है. கோயில் வளாகத்தில் பூஜை செய்தும் வழிபாடு. ऐसा माना जाता है कि भगवान विष्णु की जिस मूर्ति की पूजा भगवान श्री राम और उनके पूर्वज किया करते थे. ஸ்ரீரங்கம் கோயில் யானைக்கு ஆப்பிள் கொடுத்த பிரதமர். ஆசி வழங்கி மௌத்தார்கன் வாசித்து காட்டிய ஆண்டாள் யானை. ये बहुत ही खास तस्वीरें तमिलनाडु के तिरुचिरापल्ली से और ये मंदिर श्री रंगनाथ स्वामी मंदिर ஸ்ரீரங்கம் கோயிலில் கம்பராமாயண பாராயணம் கேட்ட பிரதமர் மோடி. ராமர் கதையை பாடலாக கேட்டு மெய்மறந்து ரசித்தார். நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை ராமன். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ருத்ராஜ மரக்கன்று நட்ட பிரதமர். ஆளுநர் மாளிகை தகவல். புதிய BS6 ரக பேருந்துகள் இயக்கத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 100 பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தன. சேலத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள். 5 லட்சம் பேருக்கு நாளை பிரியாணி வழங்க ஏற்பாடு. காலம் உருவாக்கிய அடுத்த தளபதி உதயநிதி. சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நாளை நடக்க உள்ள நிலையில் முரசொலியில் புகழாரம். பட்டியலின பெண்ணை திமுக MLAவின் மருமகள் கொடுமைப்படுத்தியதாக புகாரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? சம்பந்தப்பட்ட காவல்துறை 2 நாட்களில் அறிக்கை அளிக்க தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் தூய்மை பணிகளை மேற்கொண்ட குஷ்பு. பாஜக தலைமையின் முடிவை பொறுத்தே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி என விளக்கம். சுத்தமாக இருக்கும் கோயில்களை சுத்தம் செய்யும் விந்தை பாஜகவில் தான் உள்ளது. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். தமிழ்நாட்டில் இருக்கும் கோயில்கள் சுகாதாரமாக பராமரிக்கப்படுவதாகவும் பேட்டி. ஜனவரி 22 காலை 10 மணிக்கு அயோத்தி செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சரையு நதியில் நீராடிய பின்னர் ஹனுமன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். சிறைகளில் உள்ள 40 மீனவர்களை விடுவித்தது இலங்கை அரசு. ஓரிரு நாளில் தாயகம் திரும்புவார்கள் என தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகே சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவுநீர். பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் கழிவுநீரில் நடந்து செல்லும் அவலம். ராஷ்மிகா மந்தனாவின் டீப்ஃபேக் வீடியோ வெளியிட்ட நபர் கைது. டெல்லி காவல்துறை நடவடிக்கை. பாகிஸ்தானில் நடிகை சானா ஜாவேத்தை மணமுடித்த கிரிக்கெட் வீரர் ஷோயப் மாலிக் சானியா மிர்சாவை விவாகரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் முடிவு. ஸ்ரீ ராமநவமி சிவராத்திரி பண்டிகைகளுக்கு பொது விடுமுறை அறிவிக்கும்படி மத்திய அரசிற்கு உத்தரவிட முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. சிம்லாவில் கடும் நிலச்சரிவு. 5 மாடி கட்டடம் சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்ததில் அலறியடித்து ஓடிய மக்கள்.
பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கிறார். அது தொடர்பான தொடர் நேரலைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தற்பொழுது இணைந்திருக்கிறார் நம்முடன் ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமதி சுமதி ஸ்ரீ அவர்கள். அவரிடம் பேசலாம். மேடம் வணக்கம். மேடம் ராமருக்கும் ராமேஸ்வரத்துக்குமான தொடர்பு என்ன? ராமேஸ்வரத்தை பொறுத்த அளவுல ஒரு புனிதமான பகுதியா பார்க்கப்படுது. அதற்கான வரலாறு என்ன மேடம்? ராமேஸ்வரம் ராவண வதம் முடிந்த பிறகு ராமபிரான் இந்த பகுதிக்கு வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த ஸ்தலம். ராமன் வழிபட்ட ஈஸ்வரன் உள்ள இடம். அதனாலதான் அந்த ஊருக்கு பேரு ராமேஸ்வரம். அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேரு ராமநாத சுவாமி, ராமலிங்க சுவாமி. ஏனென்றால் ராமன் வழிபட்ட லிங்கம் அங்கே இருக்கிறது. ராமன் எப்படிப்பட்டவன்? முதல்ல ராமனுடைய புகழை பேசினால், ராமனுடைய புகழை கேட்டால், இப்போ செய்தியில பார்த்தோம் இல்லையா, பிரதமர் அவர்கள் கம்பராமாயணம் உரை கேட்டார். நீங்க வாசிச்சீங்க செய்தியில. இப்படி கம்பராமாயணம் கேட்டால் என்ன கிடைக்கும்? ராமனுடைய பெருமைகளை பேசினால் என்ன கிடைக்கும்? ரொம்ப அழகான ஒரு பாடல் உண்டு. நாடிய பொருள் கைகூடும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த பொருள் உங்கள் கையை வந்து சேரும். நாடிய பொருள் கைகூடும். ஞானமும் புகழும் உண்டா. வீடு இயல் வழியது ஆக்கும். வேரியம் கமலை நோக்கும். நீடிய அரக்கர் சேலை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல் வழி கூறுவாருக்கே. யாரெல்லாம் ராமபிரானுடைய பெருமைகளை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் ராமனுடைய புகழை பாடுகிறார்களோ, பேசுகிறார்களோ, அவர்களுக்கு நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் என்பது மரபு. அதனால்தான் தமிழ்நாட்டில் கம்பன் கழகங்களை ஏற்படுத்தி ராமனுடைய பெருமையை பேசுவதற்கான முயற்சிகளை நம்முடைய ஆன்றோர்கள் செயல்படுத்தினார்கள். அந்த ராமன், அயோத்தியிலே பிறந்து வளர்ந்த ராமன் இலங்கைக்கு சென்று ராவணனை வதம் செய்கிறார். எப்பேற்பட்ட ராவணன் அவன்! வாரணம் பொருத மார்பும், மலம் மாறி மார்பு இருக்க ராவணன் இல்லையா அவன்? எப்பேற்பட்ட ராவணன்! வாரணம் பொருத மார்பும், வரைவினை எடுத்த தோளும், நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும், தார் அணி மௌலி பத்தும், சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் கொண்ட ராவணன் அந்த ராவணன். வாரணம் பொருத மார்பு, வரைவினை எடுத்த தோல், நாரத முனிவர்க்கு நயம்பட உரைத்த நாம், தார் அணி மௌலி பத்து, சங்கரன் கொடுத்த வாழ் வீரம், இவற்றையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ராவணனை ராமபிரான் அறத்திற்காக வதம் செய்கிறார். வதம் செய்து முடித்த பிறகு அவர் ராமேஸ்வரத்திற்கு வருகிறார். நீங்க எல்லா தெய்வங்களினுடைய கதைகளையும் பார்க்கலாம். எந்த தெய்வம் எந்த அசுரனை அரக்கனை வதம் செய்தாலும் அதன் பிறகு அவர்கள் ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற முறை என்பது எல்லா கோவில் தலவரலாற்றிலும் நீங்க பார்க்க முடியும்.